இந்த மானங்கட்ட பழப்புக்கு நாண்டுகிட்டு சாகலாம். ஊரார் பணத்துக்கு இப்படி பேயா அலைஞ்சிருக்காளே, இவளுக்கு நல்ல சாவே வராது. உழைச்சு சம்பாதிக்காம இப்படி மத்தவங்க பணத்தை ஆட்டையும் போட்டிருக்கே, உன்னால எத்தனை குடும்பம் நடுத்தருவுக்கு வந்திருக்கு தெரியுமா? எத்தனை பேர் கழுத்துல இருந்து தாலியே இறங்கி இருக்கு தெரியுமா? உன்னால எத்தனை பேருடைய படிப்பு, கல்யாணம், எதிர்காலம் எல்லாம் நாசமா போயிருக்கு தெரியுமா? இத்தனை பேருடைய வயிற்றுச்சலை கொட்டிருக்கியே, நீ நிம்மதியா வாழ முடியாதுடி. நீ செத்தாலும் நரகம்தான். ரேவதி, இல்லக்கா, ரேவதி. என்னாச்சு? கதவு திறடி. ரேவதி சொல்றது கேளு. மாலதி, மாலதி, என்னம்மா என்னாச்சு? சேர்ந்தான கோயிலுக்கு போறீங்க, அவளோட போய் கதவு சாத்திக்கலாம். என்னம்மா என்ன நடந்துச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா. அவ ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிட்டு போறா. முதல்ல கதவு திறக்க சொல்லுங்க. ரேவதி கதவு திறமா. ரேவதி, ஐயோ, சொல்றது கேளு. சொல்றேம்மா, கதவு திறமா. ரேவதி கதவு திறமா. ரேவதி, ரேவதி, என்ன ஆச்சு தெரியல. வாங்க ஜன்னல் வழியா போய் பார்க்கலாம். ரேவதி, ரேவதி, ரேவதி கதவு திற. கதவு திற ரேவதி. சொன்னா கேளு, கதவு திற முதல்ல. மாலதி, ரேவதி நீ ஏதாவது திட்டியா? இல்லங்க, கோயிலுக்கு போயிட்டு வர வழியில சில பேர் ஏமாத்திட்டாளேன்னு அவளை அவமானப்படுத்திட்டாங்க. அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடி வந்தா. என்ன சொன்னாலும் கேட்கவே ரேவதி மாட்டேங்கிறா. நீ முதல்ல கதவு திற. மத்தவங்க பேசுறத நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். நீ கதவு திறமா. ரேவதி கதவு திற ரேவதி. அம்மாடி, ரேவதி. ஐயோ, என்னம்மா என்னாச்சுமா? ஏமா அப்படிலாம்? பார், எதுவா இருந்தாலும் வெளியே வாமா, பேசி தீர்த்துக்கலாமா? வாமா ரேவதி, சொன்னா கேளுமா. எதையும் பண்ணாதம்மா. இந்த தப்பான காரியத்துக்கு தப்பான முடிவு வந்துடாதம்மா. ரேவதி, அப்படிலாம் சொல்லாதம்மா, எனக்கு பயமா இருக்குமா. வேண்டாமா. ஐயோ கடவுளே. ஐயோ ரேவதி, ரேவதி, கதவு திற. ரேவதி. அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிராதராமா. கோயில்ல எல்லாரும் என்ன அசிங்கமா பேசுறாங்கம்மா. பணத்தை சுருட்டிட்டு ஓடினவன்னு எல்லாரும் என்ன கேவலமா பேசுறாங்க. அதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. ஐயோ, அதெல்லாம் யாரு வேணா எதை வேணா பேசிட்டு போட்டோமா. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. வேண்டாமா. அம்மா, அம்மாடி, அம்மா. ஐயோ, அந்த விஷத்தை கீழே போடு. வேண்டாண்டி. ஐயோ, ரேவதி சொன்னா கேளுடி. ஐயோ, வேண்டாமா. வேண்டாம், கீழே போட்டு. எனக்கு ஏதாவது பண்ணுங்க. கதை ஓடுங்க ரேவதி, ரேவதி. கதவு திற.
பண்ணிட்டேன் ரேவதி. வாமா வாமா அம்மா, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலம்மா. என்ன மன்னிச்சிரும்மா. இப்படி செஞ்சுட்டியப்பா. அப்பா, அவமானம் வந்தா எப்படி வலிக்கணும் நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டப்பா. இந்த அவமானத்தோட என்னால வாழ முடியாதுப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏற்கனவே சொல்லிட்டேன்லப்பா. ரேவதி 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 ரேவதி. ரேவதி எனக்கு வாங்க வாங்க. மாப்ள மாப்ள ரேவதி ரேவதி, ரேவதி அண்ணடி இது. என்ன ரேவதி அடி இதெல்லாம்? பாவி, என்ன காரியடி பண்ணிட்ட? ரேவதி. எனக்கு விஷம் குடிச்சிட்டு என்னாச்சு போலக்குங்க. ரேவதி ரேவதி இங்க பாரு. ரேவதி, அம்மா, பாருடி. ரேவதி, ரேவதி, என்னாச்சு? ஏன்டி இப்படி ரேவதி. தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியேடி. உன்னை எப்படிலாம் சீராட்டி வளர்த்து. அத்தை அழுதுட்டு இருக்காதீங்க, முதல்ல ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போவோம். புடிங்க. பாத்து கடவுளே. அக்கா, ஏய், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த வேலைலாம் நீ செய்ய வேண்டாம். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லக்கா, நானும் உங்களுக்கு கூடமாட ஒத்தாசையா துணி காய போடுறேனே. ஏய், இது பாரு, நீ மகாராணி மாதிரி உன் வீட்ல இருந்திருப்ப. என் வீட்லயும் அப்படிதான் இருக்கணும். ம்? அதெல்லாம் பழைய கதைக்கா. நான் இப்போ நீ எதுவும் சொல்லாத. உனக்குன்னு நான் இருக்கேன், விஸ்வா இருக்காரு, புரிஞ்சுதா? உன்னை என் தங்கச்சியா தான் நினைச்சு பழகிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அகிலா, அதை விட உன் அத்தை மாமா விஷயமா யாராவது வக்கீல பார்க்கலாமா? ஐயோ வேண்டாம்க்கா. நான் சொந்தத்தை மட்டும் இல்ல, சொத்து சொகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டேன்க்கா. அப்படி விடக்கூடாது அகிலா. உன்னோட சொத்தை புடுங்கினது மட்டும் இல்லாம உனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி வேற அனுப்பியிருக்காங்க. அவங்கள கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அகிலா. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தானே என் உயிரை காப்பாத்திக்கிட்டு இங்க ஓடி வந்தேன். இனிமே சொத்துக்களை கேட்க மாட்டேன்னு இந்த உயிர் மேல சத்தியம் பண்ணிட்டு தான் இந்த உயிரையும் காப்பாத்தி என்னையும் காப்பாத்திட்டு ஓடி வந்தேன். இதுக்கப்புறமா எப்படி நான் என் சொத்துக்களை கொடுங்கன்னு போய் கேட்க முடியும்? இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது உன் மனசை நீ தளர விடக்கூடாது. போன் அடிச்சிட்டு இருக்கு. நந்தினி நந்தினி, ஆமா நந்தினி, என்னத்த? உன் செல்போன் அடிச்சிட்டு இருக்கு, வந்து என்னன்னு பாருமா. இது வராத.
இரு வந்துடுறேன். அம்மா நந்தினி, அத்தை. உன் செல்போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கேன்னு பாருமா. ஆ. நான் அதுக்குள்ள போய் அகிலா ரூமை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. ஐயோ எதுக்கு அத்தை? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ நீங்க நான் விடுங்க. சும்மா தானே இருக்கேன், நான் பண்றேன். சொன்னா கேட்க மாட்டீங்களே. ஹலோ. யாரு? நந்தினியா? ஆமா, நான் நந்தினி தான் பேசுறேன். நீங்க யாருங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, என்ன பேச போறேங்கிறது தான் முக்கியம். ஓ அப்படியா? பேசுங்க, நான் கேக்குறேன். என்ன கிண்டல தெரியுதா உனக்கு? நான் சொல்ல போற விஷயம் உனக்கு எப்படிப்பட்ட ஷாக் கொடுக்கும் தெரியுமா? எப்படிப்பட்ட ஷாக் கொடுக்கும்? நான் சொல்ல போறது சீரியஸான விஷயம். விளையாட்ட நினைக்காம கேளு. இது பாருங்க, நீங்க யாரு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நான் நீங்க சொல்றத கேட்கணும்? நீங்க சொல்ல போறது உலகமகா சீரியஸான விஷயமா இருந்தா கூட எனக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு போனை வைக்கிறீங்களா? நந்தினி, நான் சொல்ல போற விஷயம் உன் வாழ்க்கையில புயல கலப்ப போற விஷயம். ம்? அதனால என்ன தெரிஞ்சுக்கிறத விட நான் என்ன சொல்ல போறேங்கிறத தெரிஞ்சுக்க. உன் வீட்டுல தங்கியிருக்காளே அகிலா, அவளை உடனே உன் வீட்டை விட்டு அனுப்பிடு. இல்லன்னா உனக்கு தான் ஆபத்து. என்ன நந்தினி, நான் சொல்றதெல்லாம் காதுல விழுந்துச்சா? இம்மீடியட்டா அந்த அகிலாவை உன் வீட்ல இருந்து விரட்டிடு. ஹலோ, நீங்க யாரு? அகிலாவோட அத்தையா? அவ சொத்தை பிடுங்கி பைத்தியக்கார பட்டம் கட்டி விரட்டி விட்டுட்டு இப்போ என் வீட்ல இருந்து துரத்தி விடணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அகிலா ஏன் தங்கச்சி, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அகிலா உனக்கு தங்கச்சி இல்ல, சக்கலத்தி. அவ வயித்துல வளர்றதே ஒரு குழந்தை, அது விஸ்வா கொடுத்தது. என்ன சைலண்ட் ஆயிட்ட? நான் சொல்றதுல உனக்கு சந்தேகம் இருந்தா நீ அகிலா கிட்ட கேளு. உன் கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு அவ மூஞ்சில அடிக்கிற மாதிரி கேளு. தலை அரிக்குதுன்னு யாராவது கொல்லிக்கட்டை எடுத்து சொரிஞ்சுக்குவாங்களா? தங்கச்சின்னு சென்டிமெண்டா அவளை கூட்டிட்டு வந்து உன் வாழ்க்கைக்கே நீ ஒல வச்சுக்க போறியா? அகிலா உன் தாலியில பங்கு போட்டுக்கிட்டவ. இப்ப உன் வாழ்க்கையையும் உன்கிட்ட இருந்து முழுசா பறிச்சுக்க தான் அங்க வந்திருக்கா. அதனால உடனே அவளை விரட்டி விட்டுரு, இல்லனா உன் விஸ்வாவை நீ இழந்துருவ. என்ன நந்தினி, இவ்ளோ நேரமா போன்ல பேசிட்டு இருந்தியாமா? யார் போன்ல? இது ராங் நம்பர் அத்தை. ஆமாமா, எப்ப பாரு அத குடுக்கறேன் இத குடுக்கறேன்னு ஏதாவது போன் வந்துகிட்டே இருக்கும். நான் தான் இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னேன்ல. பரவாயில்லக்கா. போன்ல யாருக்கா? விஸ்வாவா? இல்லக்கா, ரொம்ப நேரம் ஆச்சா, அதான் விஸ்வா கிட்ட பேசிட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். அகிலா, உனக்கு எதிரிங்க யாராச்சும் இருக்காங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னனேக்கா, மறந்துட்டீங்களா?
என் அத்தையும் மாமாவும் தான் எனக்கு எதிரிங்க. அவங்கள தவிர வேற யாராவது, அதுலயும் பொண்ணுங்க? என் அத்தையை தவிர வேற எந்த பொண்ணும் எனக்கு எதிரி இல்ல. என் எதிரி, விரோதி, துரோகி எல்லாமே என் அத்தை தான்க்கா. அக்கா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஏங்கா என்னவோ போல இருக்கீங்க? நான் எப்பவும் போலதானே இருக்கேன். இல்லக்கா, கீழே போய் ஃபோன் பேசிட்டு வந்ததுல இருந்து உங்க உங்க முகமே மாறிடுச்சு. ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கீங்க. என்கிட்ட கூட ஏதோ எதிரிங்க யாராவது இருக்காங்களான்னு சம்மந்தமே இல்லாம கேள்வி கேட்டீங்க. சொல்லுங்கக்கா, ஃபோன்ல ஏதாச்சும்? ஆமா அகிலா, போன்ல உன்னை பத்தி தான் நியூஸ் வந்துச்சு. என்ன பத்தியா? என்ன நியூஸ்கா? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யார் அகிலா? விஸ்வாக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அகிலா? நீ இங்க வந்தது எதுக்கு? என் தாலிய பங்கு போட்டுக்கவா? என் விஸ்வாவை என்கிட்ட இருந்து பறிச்சு கூட்டிட்டு போறதுக்கா? இதெல்லாம் தான் போன்ல உன்னை பத்தி வந்த நியூஸ். என்ன அகிலா, இந்த விஷயத்தை கேட்டு நான் தான் ஷாக் ஆகணும். ஆனா நீ ஷாக் ஆகி போய் நிக்கிற. நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத. இது நான் நம்பல. ஆமா அகிலா, பேச ஆரம்பிச்சதுமே நீங்க அகிலாவோட அத்தையான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எந்த பதிலும் சொல்லாம உன்னையும் விஸ்வாவும் சேர்த்து வச்சு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்பி நான் உன்னை வீட்டை விட்டு துரத்திடணுமா? அதான் அவங்க எதிர்பார்த்தது. ஆனா அவங்க சொன்னது எதையுமே நான் நம்பல. ஏன்னா என் விஸ்வாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம தான் யாருன்னு சொல்ல தைரியம் இல்லாத ஒரு பயந்தாங்குழி சொல்றத கேட்டு உண்மைன்னு எப்படி நம்ப முடியும் சொல்லு? ஆமாக்கா, நீங்க சொல்றது சரி. உன்கிட்ட இந்த உண்மையை மறைக்க கூடாதுன்னா போன்ல அவ என்கிட்ட சொன்ன விஷயத்த அப்படியே நான் சொன்னேன். அதை நீ தப்பா எடுத்துக்காத. சச்சே, இல்லக்கா, நான் தப்பா எடுத்துக்கல. சரி, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் அதை பாக்குறேன். நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. இது பாரு, நான் இப்ப சொன்னது எதையுமே மனசுல போட்டு குழப்பிக்காத, சரியா? நிம்மதியா இரு. நான் அந்த போன் காலை பத்தி எதுவுமே நம்பல. எந்த
விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அந்த விஷயம் யார் மூலமாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அத்தைதான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நீங்க இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்களேக்கா. உங்களை நான் இன்னும் ஏமாத்தணுமா? என் மேல பாசம் காட்டி என்ன முழுமையா நம்புற உங்களை இனிமே நான் உங்களை ஏமாத்த முடியாது. அப்படி நடிச்சா என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம ரேவதி பொழிச்சிருவாங்க. அவளை நான் நல்லபடியா பாக்கணுங்க. பயப்படாத அம்சா, டாக்டர் எப்படியாவது நம்ம குழந்தைய நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துருவாரு. தைரியமா இரு. என்னங்க, மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி முதல்ல இங்க வர சொல்லுங்க. சரி மாலதி. சீக்கிரம். இப்படி பண்ணுவாரு நான் நினைக்கவே இல்லையே. கோவில் அப்படி என்னதாண்டி நடந்தது? யாரோ எதையோ பேசிட்டு போனா இவன் எதுக்கு உசுர விடணும்? அம்மா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா. ஆனா ரேவதி கேட்கவே இல்ல. அந்த பொம்பளைங்க பேசினது அவ மனசு ரொம்ப காயப்படுத்திருச்சுமா. கேடு கெட்டவளுங்க என் பொண்ணு உயிரை பறிக்கணும்னே கோயிலுக்கு வந்தாளுங்களா? அவளுங்க விலகவே மாட்டாளுங்க. அசிங்கப்பட்டுதான் சாவாளுங்க. மடி, என் பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொல்றாரு? கண்ணு முடிச்சிட்டாளா? பயப்படுறது ஒண்ணும் தேவையில்லையே. வயித்துல இருக்கிற விஷயத்தை வெளியில எடுக்க வாமிட் பண்ண வச்சிருக்கோம். வாமிட் பண்ணாதான் கண்ணு முழிப்பாங்க. இல்லன்னா டேஞ்சர் தான்.